கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு பிரார்த்தனை தான். எது எது சம்மந்தமாக இருந்தாலும் படிப்பு, ஆரோக்கியம், வியாபாரம், வேலை, சிலருக்கெல்லாம் வீடு கட்டணும், வீடு விற்கணும், எதுவாக இருந்தாலும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கூட்டு பிரார்த்தனையில் வேண்டிட்டு நிறைவேறி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நன்றி செலுத்துகிறவங்க இருக்காங்க. இப்போ எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் குணமாகணும்னு வேண்டினேன், ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு மருந்து மாத்திரையிலே குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. எனக்கு பையன் நல்லா படிக்கணும்னு வேண்டிட்டேன், நல்லா படித்து மார்க்ஸ் வாங்கியிருக்கான். அதே மாதிரி இந்த சொத்துல பிரச்சனை இருக்குது எனக்கு, அதனால் வேண்டிட்டேன், எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு, இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வேண்டி நிறைவேறி இருக்குன்னு வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கல்யாண வேண்டுதலுக்காக பண்ணுறாங்க சத்யநாராயண பூஜை. கல்யாணம் நடக்காதவங்க அந்த ஜாதகம் எடுத்துகிட்டு போனால் நடக்குது, பூஜையில் வச்சு எடுத்துகிட்டு போனால் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கோயிலில் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. அப்படின்னா கல்யாணத்துக்காக தான் சத்யநாராயண பூஜை. வேண்டுதல் எந்தெந்த முறையில் வேணால் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்பெஷலாக என்ன வேண்டுதல் அப்படின்னு பண்ணுவாங்கன்னா, இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு வந்து துணியில் வச்சுட்டு போகலாம். மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு வந்து வச்சு பாபா பாதத்தில் வச்சு, துணி எதிரிலேயே பாபா உட்காந்துருக்காரு, அவர் பாதத்தில் வச்சு எனக்கு இதுதான் பிரச்சனை தீரணும்னு வேண்டிட்டு போனவங்களுக்கு இது நடந்திருக்கு. ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நின்று பேசிட்டு இருக்கிறது ராமாபுரம் செந்தமிழ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைத்தியநாத சாய்பாபா ஆலயம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2017 வருஷம் பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் நடந்து இன்னை வரையும் 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் நடந்துகிட்ருக்கு. இன்னைய தேதி வரையும் அண்ணன் திரு தயாளன் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அவங்களோட மேலான ஆதரவோடு எல்லா நிகழ்ச்சிகளும் ஷிரடியில் நடைபெறுவது போலவே எல்லா நிகழ்ச்சிகளும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஷிரடியில் நடக்கிற மாதிரியே டெய்லி 4 ஆரத்தி நடக்கும். காலை ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, மாலை ஆரத்தி, இரவு ஆரத்தி. கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மட்டும் காலையில் 5லேருந்து மத்தியானம் 1:30 மணி வரையும், சாயங்காலம் 4:30 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரையும் இருக்கும். மற்ற நாள் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 12:30 மணி, சாயங்காலம் 5லேருந்து 9 மணி. விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஷிரடியில் எப்படி நம்ம இப்போது விஜயதசமி, குரு பூர்ணிமா, ராமநவமி சிறப்பாக கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று, நம்ம கோயிலோட கும்பாபிஷேக தினம் பிப்ரவரி 9ஆம் தேதி வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது. பிப்ரவரி 9 கும்பாபிஷேக தினம், குரு பூர்ணிமா, விஜயதசமின்றது வந்து பாபாவோட சமாதி தினமாக கொண்டாடுறோம். ராமநவமின்றது பாபாவோட பிறந்த நாளாக கொண்டாடுறோம். வருஷத்தில் இந்த 4 ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். மற்றபடி டெய்லி பூஜை ஆரத்தி நடக்குது, துனி பூஜை, மாதம் பௌர்ணமி சத்யநாராயண பூஜை நடக்கும். வியாழக்கிழமை மத்தியான ஆரத்தி டைமில் கூட்டு பிரார்த்தனை. நம்ம கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு பிரார்த்தனை தான். எது சம்மந்தமாக இருந்தாலும் படிப்பு, ஆரோக்கியம், வியாபாரம், வேலை, சிலருக்கெல்லாம் வீடு கட்டணும், வீடு விற்கணும், எதுவாக இருந்தாலும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கூட்டு பிரார்த்தனையில் வேண்டிட்டு நிறைவேறி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நன்றி செலுத்துகிறவங்க இருக்காங்க. நிறைய பேர் நன்றி செலுத்தியிருக்காங்க. இப்போ எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் குணமாகணும்னு வேண்டினேன், ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு மருந்து மாத்திரையிலே குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. எனக்கு பையன் நல்லா படிக்கணும்னு வேண்டிட்டேன், நல்லா படித்து மார்க்ஸ் வாங்கியிருக்கான். அதே மாதிரி இந்த சொத்துல பிரச்சனை இருக்குது எனக்கு, அதனால் வேண்டிட்டேன், எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு, இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வேண்டி நிறைவேறி இருக்குன்னு வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. பாபாவுக்கு நன்றியும் தெரிவிக்கிறாங்க. இங்கே சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுறோம். மற்ற நாள் டெய்லியும் காலையில், மதியம், சாயங்காலம் நட திறந்துருக்கிற நேரம் எப்போவுமே பிரசாதம்னு ஒன்று ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுதான் சிறப்பு. சத்யநாராயண பூஜை ஒரு பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறோம். சத்யநாராயண பூஜை மெயினாக வந்து அந்த கதையிலேயே சொல்லுவாங்க, நம்ம என்ன வேண்டுனாலும், வேண்டுதல் சின்னதாக பெருசாக பூஜை கிராண்டாக பண்ணணும், கம்மியாக பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோயில் சார்பில் நம்ம வந்து மாதம் பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுறோம். வந்து பங்கு பெற சேவார்த்திக்கு அவங்க வேண்டுதல் தான். முக்கியமாக கல்யாண வேண்டுதலுக்காக பண்ணுறாங்க சத்யநாராயண பூஜை. கல்யாணம் நடக்காதவங்க அந்த ஜாதகம் எடுத்துகிட்டு போனால் நடக்குது, பூஜையில் வச்சு எடுத்துகிட்டு போனால் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கோயிலில் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. அப்படின்னா கல்யாணத்துக்காக தான் சத்யநாராயண பூஜை. மற்றபடி எது வேண்டுனாலும் நடக்கும் சத்யநாராயண பூஜையில். பசங்க படிக்கணும், உடம்பு ஆரோக்கியம். இப்போ நம்ம கோயில் அதான் வைத்தியநாதர் அப்படின்ற பேரில் வந்து மெயினாக ஆரோக்கியம், அதுதான் விஷயம்.
கூட்டு பிரார்த்தனையில் என்னென்னலாம் சொல்லப்படுதோ அதே மாதிரி சத்யநாராயண பூஜையிலையும் இதுக்காக எல்லாத்துக்கும் வேண்டி, முக்கியமாக கல்யாணம் நடந்திருக்கு எங்களுக்கு. இந்த சத்யநாராயண பூஜையில் ஜாதகம் வச்சு எடுத்துகிட்டு போனதுனால எங்களுக்கு கல்யாணம் வரணும் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கு, என் பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கு, பையனுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அதுதான் சிறப்பு நம்ம கோவிலில். மற்றபடி வேண்டுதல் எந்தெந்த முறையில் வேணால் பண்ணலாம். இங்கே ஸ்பெஷலாக என்ன வேண்டுதல் அப்படின்னு பண்ணுவாங்கன்னா, இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு துணியில் வச்சுட்டு போகலாம். மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு வச்சு பாபா பாதத்தில் வச்சு, துணி எதிரிலேயே பாபா உட்காந்துருக்காரு, அவர் பாதத்தில் வச்சு எனக்கு இதுதான் பிரச்சனை தீரணும்னு வேண்டிட்டு போனவங்களுக்கு இது நடந்திருக்கு. சிலர் இந்த 2 ரூபா காயின் சொல்லுவாங்கள்ல, நம்பிக்கை பொறுமை 2 ரூபா, 1 ரூபா காயினாக இருக்கட்டும் 2 ரூபா காயினாக இருக்கட்டும், அந்த 2ன்ற கணக்கு வச்சு அவங்க இந்த வேண்டுதல் வேண்டிட்டு எனக்கு இது நிறைவேறணும் அப்படின்னு சிலர் கூட்டு பிரார்த்தனையில் எழுதி தராங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேறணும் எழுதி அதுலேயே இந்த காயின் முடிச்சு போட்டு பாபா பாதத்தில் வச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு அவங்க சார்பில் நாங்கள் வேண்டிப்போம். அந்த மாதிரி எனக்குன்னு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா எனக்குன்னு நான் எதுவும் வேண்டிக்கிட்டதில்லை. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் வந்தப்போ தான் நான் வேண்டிக்கிட்டேன். அம்மாவுக்கு ஸ்கின் இஷ்யூ இருந்துச்சு. அம்மாவுக்கு ஒரு 6 மாதமாக சின்னதாக ஆரம்பித்த ரேஷு உடம்பெல்லாம் பரவி ஸ்கின் இஷ்யூ பார்த்தாங்க. 2-3 டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. திருப்பதியிலேருந்து காலஹஸ்தியிலேருந்து 2-3 இடத்துல போய் டாக்டர் பார்த்துட்டு வந்தாங்க. அண்ணா நகரில் எல்லாமே பார்த்தாங்க, சரியாகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரியாகலையே அப்படின்ட்டு இருக்கும்போது இது ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பு ஃபுல்லாக வீக்கமாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வேண்டிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே டி நகரில் ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் வேண்டிகிட்டு போனேன். எப்படி வேண்டிகிட்டு போனேன்னா, ஒரு மஞ்சள் துணியில் ஒரு 2 ரூபா காயின் முடிச்சு போட்டு எங்கள் அம்மாவுக்கு ஸ்கின் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு வரணும். ஏன்னா மற்ற பிரச்சனை எல்லாம் பரவாயில்ல, இந்த ஸ்கின் அலர்ஜின்றது ரொம்ப கொடுமையான விஷயம். அது அவங்களுக்கு முழுமையாக குணமடையணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒரு 2 ரூபா காயின் மட்டும்தான், நிறைய எதுவும் வைக்கல. நான் ஒரு 2 ரூபா காயின் மஞ்சள் துணியில் கட்டி பாபா பாதத்தில் வச்சு வேண்டிட்டு கோயிலில் இருக்கிற உண்டியலில் சாத்திட்டு ஒரு மட்டை தேங்காவை எடுத்து பாபா பாதத்தில் வச்சுட்டு போனேன். போயிட்டு எல்லா டெஸ்ட்லாம் பண்ணும்போது எல்லா டெஸ்ட்லையுமே என்ன சொன்னாங்க, எந்த நெகட்டிவ் எஃபெக்டும் கிடையாது. அவங்களுக்கு எந்த நெகட்டிவ் இந்த பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அது இது எதுவுமே கிடையாது. ஸ்கின் மேலே உள்ள இஷ்யூ தான், டஸ்ட் அலர்ஜினால் வந்தது தான் சொல்லிவிட்டு அவங்க மெடிக்கேஷன்லாம் கொடுத்து இப்போது 6 மந்த்ஸ் கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணினாங்க. இப்போ 8வது மாதம் எல்லாம் கிளியர் ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் 95% கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் அந்த கொஞ்சம் இருக்குது, அது ஃபாலோப்பில் இன்னும் 1-2 மாதத்தில் அதுவும் கிளியர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸோ தேங்க்ஸ் டு பாபா. பாபா பற்றி சொல்லணும்னா, அவருடைய அம்சம், அவருடைய மக்களுக்காக என்ன செய்கிறாரோ, உலகத்துக்காக என்ன செய்கிறாரோ எல்லாமே நன்மையிலேயே முடியுமே தவிர யாருக்கும் இது வரைக்கும் எந்த இதுவும் நடந்ததில்லை, கெட்டது நடந்ததில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாபா என் மனசாட்சி பிரகாரம் எல்லாமே நல்லா நடந்திருக்கு. இந்த பாபாவை எல்லா உலகத்தில் உள்ள எல்லாரும் வணங்கி ஆசீர்வாதம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த வைத்தியநாத சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வாரம் வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை நான் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணேன். இங்கே என்னென்னா, இந்த பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர்கிட்ட வேண்டிட்டோம்னா எதுவும் நடக்கலை அப்படின்னே சொல்ல முடியும். நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, அவங்க உடனே சொல்லுவாங்க, நான் கூட்டு பிரார்த்தனை பண்ணேன், என் பையனுக்கு காலேஜ் சீட் கிடைக்கணும்னு பண்ணேன், கிடைச்சிருக்கு, நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன், என் பொண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிடுச்சு வேண்டிக்கோங்க. அதை விட என்னென்னா, உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பாங்க, அவங்க பரிபூர்ணமாக குணமடையணும்னு வேண்டிப்பாங்க. அதையும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனையில் சொல்லுவோம். அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க நல்லா ஆயிட்டாங்க, பாபாவுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாம் வல்ல வைத்தியநாத சாய் பாபாவை அந்த பிரார்த்தனை பண்ணோம்னா, மனமுருகி நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வைத்தியநாத சாய்பாபா கைவிட மாட்டார். நிச்சயம் நடக்கும். நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி வைப்பார். ஸ்ரீராம ராம கோதண்ட ராம ராம, ஸ்ரீராம ராம கோதண்ட ராம ராம, ராம ஜெய ஜெய சீதாராமன், பவன ராம ஆனந்த ராம, அகனத ராம ரகுகுல சோமா, ஸ்ரீராம ராம கோதண்ட ராம ராம, ராம ஜெய ஜெய சீதாராம், பவன ராம ஆனந்த ராமம், அகனத ராம ரகுகுல சோமா, श्रीराम राम कोदंड राम, जय श्री राम, जय सीताराम नमः। गुरु ब्रह्म गुरु विष्णु गुरुदेव महेश्वराय, गुरु साक्षात् परब्रह्मं
तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः देवा जय श्री राम राम ஓம் சாய்ராம். இப்போ கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். முதலாவதா திண்டிவனத்தை சேர்ந்த கிவின் சாய், 5 மாத குழந்தை. இவருக்கு பிறக்கும் போதே அந்த மோஷன் போகிற இடமே இல்லாமல் பிறந்திருக்கு. இதுக்காக ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு அறுவை சிகிச்சையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை பரிபூர்ண குணமடைந்து இந்த வியாதியிலிருந்து குணமாகணும்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார்கள். அடுத்தபடியாக கே நகரைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி, இவங்களுக்கு நாளைக்கு 2 கால்லையும் மூட்டு வலி ஆப்ரேஷன் நடைபெற போகுது. இந்த 2 காலோட மூட்டு வலியும் பரிபூரணமாக குணமடைய எல்லாம் வல்ல பாபாவை அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பூங்கோதை, இவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க நலமுடன் வாழ எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக போன வாரம் நம்ம பிரார்த்தனை பண்ணோம். ஒருத்தருக்கு பாம்பு கடித்து அவர் ஐசியூவில் இருக்கிறாரு, அவர் குணமாய் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை பண்ணோம். அவர் பாபாவின் அருளால் பரிபூர்ண குணம் அடைஞ்சிட்டாரு. அவர் பாபாவிற்கும் கூட்டு பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் அவர் நன்றி சொல்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக ராமாபுரத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதி, இவருக்கு விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற அவருடைய தகப்பனார் எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி 10ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இவங்க தேர்வில் எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாயார் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக சிவகுமார், இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ராமாபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மணிமேகலை தம்பதியர், இவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் வேண்டி எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஹைதராபாத்தைச் சேர்ந்த கார்த்தி, இவருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை தீர்த்து இவர் பரிபூரண குணமடைய எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஆர்த்தி பிரியதர்ஷினி, இவருக்கு உடம்புல பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பரிபூரண குணமடைய கோர்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கோர்ஸு கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பாபாவின் அருளால் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் B.Pharm கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக தாயார் அம்மா, இவங்களுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இருந்தாலும் இன்னும் பார்வை கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. அதோடு அவங்களுக்கு தலைவலியும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. அதனால் இந்த 2 பிரச்சனையிலிருந்து அவங்க பரிபூர்ண குணமடைய எல்லாம் வல்ல பாபாவை இல்லாமல் தலைவலியும் அதிகமாக இருக்குது. இவங்க இந்த 2 பிரச்சனையிலிருந்தும் பரிபூர்ண குணமடைய எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பிரேமா, இவங்களுக்கு தொடர்ந்து தலைவலி இருக்குது. அதோட ராத்திரியில் அவங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை சரியா, அந்த பிரச்சனையும் இருக்குது. இவங்க இந்த 2 பிரச்சனையிலிருந்தும் பரிபூர்ண குணமடைய எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஆவடியைச் சேர்ந்த விக்னேஷ், இவருக்கு விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அருள்குமார், 17 வயசு பையன், இவருக்கு சக்கரை வியாதி ரொம்ப அதிகமாகிடுச்சு உடம்புல. அதனால் தாடையில் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இவர் இந்த பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண குணமடைய எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நவீன், இவருக்கு விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற எல்லாம் வல்ல பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஜெகதீஷ் தியாகராஜன், இவர் துபாயில் ஒரு பிரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் நீண்ட நாளாக ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஏதோ ஒரு காரணத்தினால தடைபட்டுக்கிட்டே வருது. இவருக்கு எந்த தடையும் இல்லாமல் கூடிய விரைவில் அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் தியாகராஜனோட மனைவி விஷ்ணு பிரியா பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதோட ஜெகதீஷ் தியாகராஜனோட பசங்க 2 பேர், ஈஷான் ஜெகதீஷ், அவ்யான் ஜெகதீஷ், இவங்க 2 பேரும் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பிரியா பிரார்த்தனை பண்ணுறாங்க. இவர்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்ற கோரி நாம் எல்லாம் வல்ல ஸ்ரீ வைத்தியநாத சாய் பாபாவை 2 நிமிடம் மௌனமாக பிரார்த்திப்போம். ஓம் சாய்ராம்.